ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபிலிம் நியூஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எம்புரான் அதாவது லூசிஃபர் 2ஓட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னுக்கு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஆஸ்திரேலியா, ஜெர்மன்லாம் புக்கிங் ஓப்பன் பண்ணி ப்ரீ சேல் ரெக்கார்டே பிரேக் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹைப்பில் இருக்குது இந்த படம். ஸோ லெட்ஸ் கோ, எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. എൻ്റെ മക്കളല്ല എൻ്റെ പിന്തുടർച്ചക്കാർ. എന്നെ പിന്തുടരുന്നവർ ആരാണോ അവരാണ് എൻ്റെ മക്കൾ. പി കെ രാംദാസ് ബാക്കി വെച്ചിട്ട് പോയ ഈ യുദ്ധത്തിൽ ഈ പാർട്ടിയെയും ഈ സംസ്ഥാനത്തിനെ നിരന്തരം തളർത്താൻ ശ്രമിച്ചുകൊണ്ടിരുന്നത് മുന്നിൽ നിന്ന് പൊരുതിയ ശത്രുക്കളായിരുന്നില്ല. കേരളത്തിലെ കപട മതേതരവാദികൾ ഞെട്ടിത്തെറിക്കാൻ പോകുന്ന നമ്മൾ ഉടൻ തന്നെ കേൾക്കും. और राजनीति एक धंधा है हमारे देश में. പക്ഷേ വരുന്നതേ അത്ര ചില്ലറ കൈയല്ല. മനുഷ്യജീവന് മുകളിൽ ഒരു രക്തബന്ധത്തിനും വിലയുണ്ട് എന്ന് ഞാൻ കരുതുന്നില്ല. ഇവർ ദ മെയിൻ വില്ലൻ നിனைக்கிறேன். पर शुरू से वो एक के नाम से डरते थे. ഈ ഡ്രഗ് കാർട്ടൽസ്, ജിഹാദി ഗ്രൂപ്പ്സ് സ്റ്റീഫൻ விஷுவலா நல்லா இருக்கு. उसकी आंखें सब देख रही है. പിതാവിന്റെയും പുത്രന്റെയും ഇടയിൽ വിരിഞ്ഞ ഇരുട്ടിന്റെ പൂവ്, തമോ ഗോളങ്ങളുടെ എമ്പുരാൻ. ഈശോ മിശിഹായ്ക്ക് സ്തുതിയായിരിക്കട്ടെ. ജാൻവി അല്ലാതെ ഇന്ന് ഈ ലോകത്ത് രക്തബന്ധം എന്ന് പറയാൻ എനിക്ക് ഒരാളേ ഉള്ളൂ അങ്കിൾ. പണ്ടെപ്പോഴോ കേരള രാഷ്ട്രീയത്തിൽ വെറും ഒരു MLA മാത്രമായിരുന്ന ഒരാൾ. അയാളെ എന്തിനാണ് സാർ ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? നമ്മൾ അറിയാത്തതെന്തോ സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളിയുടെ കഥയിലുണ്ട്. Face the world, Abraham. ദൈവപുത്രൻ തന്നെ തെറ്റ് ചെയ്യുമ്പോൾ ചെകുത്താനെ അല്ലാതെ വേറെ ആരെ ആശ്രയിക്കാൻ? Because the enemy of an enemy is a friend. Blast. Zaid Masood. We have to end this war. So Stephen, come back. Visually striking or wow. God's own country. விஷுவல் பயங்கரமா இருக்கு. What a frame. What a frame. But answer this one question. Who are you really? Lucifer. Oh my god. Oh my god. Ooh. What was that? என்ன நடந்துச்சு? எனக்கு ஃபியூ சீன்ஸ்லாம் ரொம்பவே அந்த ஆக்ஷன் கிரியோகிராஃபி பண்ணது, அந்த பிளாஸ்ட், இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஒன் திங் ஃபார் ஷுவர், பிருத்திவிராஜ் அவரோட ஃபேன் பாய்ஸமை காட்டியிருக்காரு. ஏன்னா அந்த எம்புரானேன்னு அந்த பாட்டு வரும்போது லால் சாரோட இன்ட்ரோ அந்த ஃபேஸ் காட்டும்போது பியூர் கூஸ் பம்ப்ஸ். பார்ட் 1 விட பெருசாக வச்சு செஞ்சுருக்காங்க. இன்னும் மாசாக இருக்குது அண்ட் இன்னும் பிகர் ஸ்கேலில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சில பேர்த்துக்கு இது பார்க்கும்போது KGF ஸ்டைல், அந்த KGFோட தாக்கம் இருக்கும். பட்
திஸ் இஸ் அப்ராம் குரேஷி ப்ரோ, திஸ் இஸ் அப்ராம் குரேஷி. அவர் நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது, அவர் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவார் நம்மளால் சொல்லவே முடியாது. ஏற்கனவே ஒரு ஹைப் இருந்துச்சு படத்துக்கு, ஏன்னா பார்ட் 1னால. பட் இந்த ட்ரெய்லரு அந்த ஹைப்பை இன்னும் ஒரு 1000 டைம்ஸ் கூட வச்சிருச்சு. அண்ட் there's ஒன் மோர் பர்டிகுலர் சீன், அந்த ட்ராகன் டேட்டூ பின்னாடி அந்த சட்டையில் இருக்குதுல்ல, அதுதான் வந்து அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் சம்திங்லேயும் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பாபி கேரக்டர், அதாவது விவேக் ஓபராய் வந்து கடைசியில் அந்த கயிறு லைட்டரில் இது பண்ணும்போது கூட அந்த லைட்டரில் வந்து அந்த ட்ராகன் சாப் இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் கனெக்ட் இருக்கா என்னன்னு தெரியல. பட் சம்மோ அந்த ட்ராகன் போட்ட இதுக்கு வந்து ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன். வாட் அ ட்ரெய்லர் ப்ரோ, வாட் அ ட்ரெய்லர். உண்மையாலே வந்து ஐ திங்க் பிரித்திவிராஜ் வந்து செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த ட்ரெய்லரோட கட்ஸே பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அதோட சவுண்ட், அந்த பேஸ், இது எல்லாமே வந்து லைக் பக்கா ட்ரீட்டாக இருக்குது. அண்ட் இந்த ட்ரெய்லரை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இயர்ஃபோன் இல்லை ஒரு ஹெட்ஃபோன் போட்டு நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டமோட கேளுங்க. அப்போ தான் இந்த ட்ரெய்லரோட இன்டென்சிட்டி தெரியும். அண்ட் ஐ எம் ஆல்ரெடி ஹைப் ஃபார் த ஃபிலிம். மலேசியாவில் ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரிலீஸ் ஆகணும். அப்போ தான் லைக் தேட்டரில் இந்த மாஸ்டர் பீஸை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு பார்ட் 1 ரொம்ப பிடிக்கும். அவரோட அந்த அப்ரம் குரேஷி கேரக்டராக இருக்கட்டும், அண்ட் தொவினு தோமஸ், மஞ்சு வெரியர், இந்த ஒரு ஸ்டார் காஸ்ட், இவங்களோட பாடலாம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஸோ இவங்க எல்லாமே ஒரே படத்தில் வரும்போது எனக்கு இன்னும் ஹைப் ஆகுது. அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஏற்கனவே இருந்த கேரக்டரை விட இன்னும் புதுசான கேரக்டர்லாம் வந்திருக்காங்க. ஐ திங்க் கதை கொஞ்சம் டீப்பாக போகும்னு நினைக்கிறேன். பட் எப்படி இருந்தாலும் வேலேட்டனுக்காக போய் பார்ப்போம், ராஜுவேட்டாக்காக போய் கண்டிப்பாக போய் பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video.